Good morning, children. Welcome to English class. Today, I am going to teach you the poem Beauty of Nature. Before going to the topic, I would like to ask you one question. What is the first thing that comes to mind when you think about the beauty of nature? I repeat, what is the first thing that comes to mind when you think about the beauty of nature? You are correct. It's greenery. இயற்கையின் அழகு என்றவுடனே நம் மனதில் எழக்கூடிய முதல் வார்த்தை பசுமை. Children, but the beauty of nature is more than the greenery. Everything you feel and see around, including mountains, birds, flowers, waterfalls, animals, plants, etc. Nature provides us everything like food, shelter, water, etc., which we need to sustain and survive in the long run. We humans are also a part of nature. If you truly love nature, you will find beauty everywhere. You are going to learn the name of the landforms seen in the picture. First one, volcano, desert, oasis, plain, island. Once again I repeat, volcano, desert, oasis, plain, island. Glacier, mountain, valley, river, lake. I repeat, glacier, mountain, valley, river, lake. Now I am going to explain about the landforms separately. First one, volcano. Volcano means Yerimalai. A mountain or a hill, typically conical in shape, having a crater or vent through which lava, rock fragments, hot vapor, which have been erupted from the earth's crust. எரிமலை என்பது புவியின் உட்புறத்திலுள்ள சூடான கற்குழம்பு, சாம்பல் வளிமங்கள் போன்றவை வெளியேறத்தக்க வகையில் புவியின் மேலோட்டில் உள்ள துவாரம் அல்லது வெடிப்பு ஆகும். மலைகள் அல்லது மலைகள் போன்ற அம்சங்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கும் மேலாக உருவாக்கும் விதமாக
பாறைகளை வெளித்தள்ளும் நிகழ்வோடு எரிமலை நடவடிக்கை தொடர்புள்ளது. Next we are going to see about desert. Desert means பாலைவனம். A desert is a large area of land, usually in a hot region, where there is almost no water, rain, trees or plants. Children, இந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாலைவனம்னா என்னன்னு, இல்லைங்களா? இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா வெறும் மணல் மேடு மட்டும்தான் தெரியுது. இந்த இடத்துல அதிக மழை இருக்காது, தண்ணீரும் இருக்காது, மரங்களும் இருக்காது, செடிகளும் இருக்காது. அப்படி எதுவுமே இல்லாத இந்த இடம் எப்படி இருக்கும்? கரெக்ட் சில்ட்ரன், இந்த இடம் அதிக சூடாக இருக்கும். சரி, இந்த மாதிரி இடத்த நம்ம வேற எங்க பார்த்திருப்போம் சொல்லுங்க? எஸ், குட், யூ ஆர் கரெக்ட். பீச்சுக்கு. நம்ம பீச்சுக்கு போனோம்னா கடல் அலைகளை போய் தொடுறதுக்கு முன்னாடி மணல்ல நடப்போம், இல்லைங்களா? அந்த மணல் எப்படி இருக்கும்? அதிக சூடா இருக்கும். அதே மாதிரி தான் பாலைவனமும் இருக்கும். Next we are going to learn about oasis. Oasis is otherwise known as water hole. Oasis அப்படின்னா பாலைவன சோலை. பாருங்க, இந்த பிக்சரை பார்த்தா என்ன தெரியுது பாருங்க. சுத்தீரும் மணல் மேடு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தண்ணி இருக்கு. தண்ணீரை சுத்தி பசுமையான மரங்கள் இருக்கு, இல்லைங்களா? A fertile spot in a desert where water is found. This is called oasis. Next, plain. Plain means samaveli. A large area of flat land with few trees is said to be plain. சமவெளி அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படும் போதே நமக்கு அதற்கான அர்த்தம் தெரிஞ்சிடும், இல்லைங்களா? ஸோ ஃப்ளாட்டான நிலத்துக்கு பேரு தான் சமவெளி. பசுமையான, ஃப்ளாட்டான, ஃப்ளாட்டுன்னா தட்டையான நிலத்துக்கு பெயர் சமவெளி. ஐலாண்ட். ஐலாண்ட் மீன்ஸ் தீவு, நீரினால் சூழப்பட்ட நிலப்பரப்பு. பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிலப்பரப்பை சுத்தியும் என்ன இருக்கு? தண்ணி இருக்கு, இல்லைங்களா? ஸோ இதுதான் தீவு. A piece of land surrounded by water is called island. Glacier. Glacier means பனிப்பாறை. Glacier is a huge mass of ice and snow that forms where snow gathers faster than it melts and flows along with water over an area of land. பனிப்பாறை. பனிப்பாறை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சில்ட்ரன்? கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி இருக்கு இது பார்க்க? ஃபுல்லா ஐஸ் தான், இல்லைங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு வேகமா உருகுதோ அந்த அளவுக்கு வேகமா கட்டியாகவும் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ
ஒரு பக்கம் உருகி தண்ணியா போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் பனிப்பாறை. வேலி. வேலி மீன்ஸ் பள்ளத்தாக்கு. A low area of land between hills or mountain, typically with a river or stream flowing through it. மேல இருந்து கீழே பார்க்கும்போது எப்படி தெரியுது சில்ட்ரன்? பள்ளமா இருக்கு இல்லைங்களா? இதுதான் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குக்கு எப்பவுமே அதை ஒட்டி ஒரு ரிவரோ இல்லைன்னா ஸ்ட்ரீம் ஓடையோ போயிட்டே இருக்கும். மவுண்டன். மவுண்டன் மீன்ஸ் மலை. Mountain is a large landform that rises above the surrounding land in a limited area, usually in the form of a peak. மலையை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நல்ல உயரமாக இருக்கும். மலைக்கு உச்சி இருக்கும் இல்லைங்களா? பீக் பாருங்க இருக்கு இல்லைங்களா? நல்லா ஹைட்டாகவும் இருக்கும். மலைக்கு ஒரு எண்ட் பாயிண்ட், ஒரு உச்சியும் இருக்கும். ரிவர், ஆறு அல்லது நதி. A large natural stream of water flowing into the sea or a lake or into another river. ஆறு. ஆறு நீங்க பார்த்திருக்கீங்களா சில்ட்ரன்? கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. மழை தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துலயே நிற்காம அதுக்கு வழி எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த வழி மூலமா, அதாவது நதியின் மூலமா கடைசியா எங்க போய் சேரும்? கடல்ல போய் சேரும். லேக், ஏரி. A large area of water surrounded by land. ஏரி பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நீர்பிடிப்பு பகுதிக்கு பேர் தான் ஏரி. மழை தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அணை ஒன்று கட்டி அதில் தண்ணி சேமிச்சு வச்சு அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. Let's recall the name of landforms. Number 1, volcano, எரிமலை. volcano, எரிமலை. Number 2, desert, பாலைவனம். Number 2, desert, பாலைவனம். Number 3, river, ஆறு. river, ஆறு. Number 4, mountain, மலை. mountain, மலை. Number 5, lake, ஏரி. lake, ஏரி. Number 6, oasis, பாலைவனச்சோலை. oasis, பாலைவனச்சோலை. Number 7, island, தீவு. island, தீவு. Number 8, valley, பள்ளத்தாக்கு. valley, பள்ளத்தாக்கு. Number 9, plain, சமவெளி. plain, சமவெளி. Number 10, glacier, பனிப்பாறை. glacier, பனிப்பாறை. The poem Beauty of Nature comes under the lesson
the world around us. My house is located near the mountain. Where is yours? இந்த பாப்பா சொல்றாங்க, எங்க வீடு மலைக்கு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க உங்களை பார்த்து கேட்குறாங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு. Children, let's read the poem. Beauty of nature. Mountains are the highest, valleys are the lowest. Plains are flat like a mat. Don't we all know that? Beauty of nature. இயற்கையின் அழகு. Mountains are the highest. மலைகள் தான் இருக்கிறதுலையே அதிகமாக உயரமானது. இல்லையா சில்ட்ரன்? மவுண்டன் பிக்சர் ஏற்கனவே மிஸ் உங்களுக்கு காட்டினேன். அதனால் மலைகள் தான் இருக்கிறதுலையே மிக உயரமானது. Valleys are the lowest. பள்ளத்தாக்குகள் தான் மிகவும் தாழ்வான பகுதி. Plains are flat like a mat. சமவெளிகள் தட்டையா இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஃப்ளாட்டா எப்படி இருக்கும்? லைக் அ மேட். ஒரு பாயை விரிச்சு போட்டோம்னா கீழே எப்படி நமக்கு அழகா தெரியுமோ அதே மாதிரி தான் பிளெயின்ஸும் இருக்கும். Don't we all know that? இது நமக்கெல்லாம் தெரியும் தானே? I repeat the poem. Mountains are the highest, valleys are the lowest. Plains are flat like a mat. Don't we all know that? Islands have water all around. Thousands of these can be found. Deserts have sand and palm trees. Oceans have waters from many seas. Islands have water all around. தீவுகள் எப்படி இருக்கும்னு சொன்ன மிஸ்ஸு? 4 பக்கமும் 4 திசையும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது தான் தீவு. ஆயிரக்கணக்கான தீவுகளை நாம கடல்ல பார்க்கலாம். Thousands of these can be found. Deserts have sand and palm trees. பாலைவனங்கள் எப்படி இருக்கும்? அதிக மணலும், பாம் ட்ரீஸ்னா ஈச்சமரம், ஈச்சமரமும் அதிக மணலும் கொண்ட இடம்தான் deserts. Oceans have waters from many seas. பெருங்கடல்கள் பல கடல்களின் தண்ணீரை கொண்டு இருக்கும். I repeat, islands have water all around. Thousands of these can be found. Deserts have sand and palm trees. Oceans have waters from many seas. Beautiful is the planet that I live in. There is no other place that is akin. Beautiful is the planet that I live in. உலகத்திலேயே மிகவும் அழகானது எது அப்படின்னா நாம் வாழுகின்ற பூமி தான். பூமியில தான், நம்ம எர்த்தில் தான் இவ்வளோ அழகும் நிறைஞ்சிருக்கு. டெசர்ட்ஸ் இருக்கு, வேலிஸ், மவுண்டன்ஸ், வாட்டர்ஸ்,
பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் நிறைந்தது தான் நம்மளுடைய பிளானட்டான எர்த். There is no other place that is akin. இது போன்ற இடம் வேறு எங்குமே நமக்கு கிடையாது. பூமியை போன்ற இடம் நமக்கு வேற எங்கேயுமே கிடையாது. Children, once again I am going to read the poem. Please listen carefully. Mountains are the highest, valleys are the lowest. Plains are flat like a mat. Don't we all know that? I repeat, mountains are the highest, valleys are the lowest. Plains are flat like a mat. Don't we all know that? Islands have water all around. Thousands of these can be found. Deserts have sand and palm trees. Oceans have waters from many seas. I repeat, islands have water all around. Thousands of these can be found. Deserts have sand and palm trees. Oceans have waters from many seas. Beautiful is the planet that I live in. There is no other place that is akin. Beautiful is the planet that I live in. There is no other place that is akin. Children, let's see some rhyming words in the poem. Highest, lowest, flat, mat, around, found, trees, seas, in, akin, highest, lowest, flat, mat, around, found, trees, seas, in, akin. Read and write the correct land form. Tall and high. Mountains. Deep and low. Valleys. Water all around. Islands. Sand and palm trees. Deserts. Flat like a mat. Plains. Children, I hope you all enjoyed this session, isn't it? Yes. Read this poem with correct pronunciation. I will meet you in next class. Thank you, children.